அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கெடு பலன்கள் ஏதாவது நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான தகவல் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். இவங்க ஜாதக ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் சொல்லியிருக்காங்க, பரிகார பலன்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. காலபுருஷனுக்கு ரிஷப ராசி அப்படிங்கிறது 2வது ராசியாக இருக்குது. இது ஒரு பெண் ராசியாக சொல்லப்படுது. காளை மாட்டின் உருவமுடையதாகவும் பறிக்கப்படுது. பஞ்சபூத தத்துவத்தில் நிலம் தத்துவமுடைய ராசியாக ரிஷப ராசி இருக்குது. இந்த ராசிக்கான அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். இதன் பாகை 30 முதல் 60 பாகை வரை. சந்திர பகவான் உச்சம் அடைவதோ இந்த ராசியில தான். மேலும் இந்த ராசியில கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணியின் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருக சீரிஷத்தின் 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியாகவும், செய்யக்கூடிய வேலைகளை தெளிவாகவும் அறிவாலும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பாங்களாம். குடும்பத்தாரிடம் அதிக அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அன்பானவர்கள், மேலும் நம்பிக்கை பாத்திரமானவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெண்மை, பச்சை, சாம்பல் நிறம் போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய நிறமாக இருக்குது. சிவப்பு, மஞ்சள், நீலம் போன்றவை இவர்களுக்கு ஆகாது. அதே போல் புதன், வெள்ளி, சனி, திங்கட்கிழமை நன்மை தரக்கூடிய கிழமையாக இவர்களுக்கு சொல்லப்படுது. ஞாயிறு, செவ்வாய், வியாழன் சிறப்பான பலன்களை இவர்களுக்கு தராது. மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் அடைவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ரிஷப ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த ரிஷப ராசியில் கிரக நிலைகள்லாம் இந்த மாதத்தில் எங்கெங்கே அமைய பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் செவ்வாய், குரு, மேலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 31/8/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மனதோடு அனைவரிடம் பழகக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுடைய ராசிநாதன் பல நல்ல பலன்களையே உங்களுக்கு தரப்போகிறாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவாங்க. எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு சேரும். அந்தளவுக்கு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீர்கள்.
சுகாதிபதி சூரியன் சஞ்சரம் 6ஆம் இடத்துல பார்ப்பதால் திடீர் உடல் நல கோளாறுகள் ஏற்படக்கூடும். அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகப் போகுது. வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய நிலை வரும். அதன் மூலமாக நல்ல பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகத்தில் நீங்கள் நிறைய விதமான மாற்றங்களை காண முடியுங்க. அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு பயன் தரக்கூடிய மாற்றமாக மட்டுமே இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. மேலும் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அதிக அளவில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சாதர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தானாகவே தேடி வந்து உங்களிடம் பேசுவாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும். எந்த காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பயணங்களின் போது கவனம் தேவை. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கக்கூடும். மேலும் கல்வியில் அதிக அளவு ஆர்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டு கிடைப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடும். சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய பேச்சில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீரா ஆலோசனை செய்த பின்னர் நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைய விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. மேலும் மிருக சீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களோடு கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பூசல்கள் அனைத்துமே சரியாகி ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக பாடுபட வேண்டிய நிலைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதத்தில் கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று ஆதிபராசக்தியை வணங்கி வர எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும். மன நிம்மதியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். நல்ல பலனே உங்களுக்கு அந்த ஆதிபராசக்தி அம்மன் கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 15, 16, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 8, 9, 10 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் கிரக நிலைகளுடைய அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது, மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்கள் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.